இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பார்க்க போறோம்னா சந்திரமுகி 2ங்க. அந்த படத்தோட இயக்குனர் பி வாசு, திரைக்கதை எழுதியவர் பி வாசு, நடிப்பு ராகவா லாரன்ஸ், கங்கனா ராணவத், லட்சுமணன், தயாரித்தவர் சுபாஸ்கரன் அல்லிராஜா, தயாரித்த நிறுவனம் லைக்கா ப்ரொடக்ஷன், விநியோகித்தவர் ஏஏ பிலிம்ஸ், மொழி தமிழ் மொழி. பட்ஜெட் வந்து 65 கோடிங்க. வசூல் சாதனை தோராயமாக 40 கோடிங்க. இந்த படம் 2020ஆம் ஆண்டு அதிகாரப்பூர்வமாக சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் அறிவிக்கப்பட்டது. இருப்பினும் ஜூன் 2022இல் லைக்கா தயாரிப்பை ஏற்றுக்கொண்டது. முதன்மை புகைப்படம் எடுத்தால் அந்த ஜூலையில் தொடங்கி 2023 ஆகஸ்ட் நடுப்பகுதியில் நிறைவடைந்தது. இசையமைத்தவர் ஏஎம் கீரவாணி. ஒளிப்பதிவு மற்றும் எடிட்டிங் பணிகளை முறையே ஆர்டி ராஜசேகர் மற்றும் அந்தோனி ஆகியோர் கையாளுகின்றன. சந்திரமுகி 2 செப்டம்பர் 28 2023ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. அதன் முன்னோடியின் வெற்றிக்கு மாறாக மோசமான விமர்சனம் மற்றும் வணிக ரீதியான பதிலை பெற்றது. சந்திரமுகி 2 திரைப்படம் கதைக்களம். ஒரு பணக்கார குடும்பத்தின் தலைவியான ரங்கநாயகி தனது குடும்ப உறுப்பினர்களுடன் சேர்ந்து தொடர்ச்சியான கஷ்டங்களை அதில் கடந்து செல்கிறார். அவரது வீட்டில் அவரது மூத்த சகோதரர், அவரது மகன் மற்றும் அவரது குடும்பம், அவரது தம்பி மற்றும் அவரது குடும்பத்தினர் உள்ளனர். அவருக்கு 4 மகள்களும் உள்ளனர். அவர்களில் காயத்ரி, பிரியா மற்றும் திவ்யா அவருடன் வசிக்கின்றன. அவரது மூத்த மகள் ஓடிப்போனதும், குடும்பத்தின் தொழிற்சாலையில் ஒரு மர்மமான தீ விபத்து மற்றும் திவ்யா ஒரு கார் விபத்தில் முடங்கி போவதும், அவரது நிச்சயதார்த்தம் ஒத்திவைக்கப்படுவதும் ஆகியவை மேலும் பேரழிவுகள் அடங்கும். தீர்வுகளை தேடி ரங்கநாயகி தங்கள் குடும்பம் ஜோதிடரான குருஜியிடம் ஆலோசனை கேட்கிறார். அவர் வேட்டையாபுரத்தில் உள்ள அவர்களின் ஒரு மூதாதையார் கோவிலில் பிரார்த்தனை செய்ய அறிவுறுத்துகிறார். இந்த பிரார்த்தனைக்கு பாண்டியனின் பராமரிப்பில் இருக்கும் அவரது மூத்த மகளின் அனாதை குழந்தைகள் உட்பட முழு குடும்பத்தினரும் இருக்க வேண்டும். தயக்க காட்டினாலும் குடும்ப குருஜியின் ஆலோசனையை பின்பற்றி வேட்டையாபுரத்திற்கு செல்கிறது. வந்தவுடன் அவர்கள் வேட்டையாபுரம் அரண்மனையை அதன் புதிய பராமரிப்பாளரான செந்திலின் மாமா ஒரு முருகேசனிடம் 48 நாட்களுக்கு குத்தகைக்கு எடுத்து அரண்மனையின் தெற்கு பகுதிக்குள் நுழைவதை தவிர்க்குமாறு அவர் எச்சரித்தை மீறி உள்ளே செல்கிறார்கள். பாண்டியன் தனது தாத்தாவுடன் அவுட் ஹவுஸில் வசிக்கும் லட்சுமியை சந்தித்து அரண்மனையை ஆராய்வது அவருடைய விருப்பம் என்று கூறுகிறான். அன்றிரவு தன்னை சந்திக்க சொல்லி அரண்மனைக்குள் அனுமதிப்பதாக அவன் கூறுகிறான். ஆர்வம் பிரியாவை தடை செய்யப்பட்ட பகுதிக்கு அழைத்து செல்கிறது. அங்கு அவள் அறியாமல் சந்திரமுகியின் ஆவியை ஒரு ரங்க கோளிலிருந்து விடுவிக்கிறார். அரண்மனையை ஆராய்கையில் லட்சுமி காயத்ரியிடம் சிக்கிக் கொள்கிறார். அரண்மனையை ஆராய்வதற்கான லட்சுமியின் விருப்பத்தை பாண்டியன் குடும்பத்தினரிடம் தெரிவிக்கிறான். இதற்கிடையில் குடும்பத்தினர் தங்கள் கோயில் ஈடுபாடுகளில் இருப்பதை காண்கிறார்கள். பாண்டியன் கோயிலை சுத்தம் செய்கிறான். ஆனால் ஒரு கஷ்டமான நிகழ்வு கோயில் வளாகத்திற்குள் தீப்பிடிக்க வழிவகுக்கிறது. இது தற்செயலாக வேட்டையனின் ஆய்வை சந்திரமுகிக்கு மிகவும் ஏமாற்றம் அளிக்கிறது. இதனால் அரண்மனை முழுவதும் குழப்பம் ஏற்படுகிறது. திரும்பி வந்ததும் பாண்டியன் சந்திரமுகி வீட்டில் உள்ள ஒரு பெண்ணை பிடித்திருப்பதாக குடும்பத்தினரிடம் பதட்டமான செய்தியை பகிர்ந்து கொள்கிறார். கோயிலுக்கு அருகில் வசிக்கும் ஒரு வயதான முனிவர் 17 ஆண்டுகளுக்கு முன்பு இதே போன்ற சம்பவம் நடந்ததாக தனக்கு தெரிவித்ததாக பாண்டியன் அவர்களிடம் கூறுகிறார். இந்த சம்பவம் 17 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்ததாக முருகேசன் வெளிப்படுத்துகிறார். ஆனால் அப்போது எல்லாம் தீர்க்கப்பட்டது. குருஜி வந்ததும்
கங்கா தன்னை சந்திரமுகியாக கற்பனை செய்து கொண்டதால் ஏற்பட்ட மன உளைச்சலை முருகேசன் விரிவாக கூறுகிறார். இருப்பினும் உண்மையான சந்திரமுகி மீண்டும் தோன்றி அச்சுறுத்தலை அதிகரிக்கிறார். பின்னர் குடும்பத்தினர் வேட்டையனின் நீதிமன்ற அறைக்கு செல்கிறார்கள். அங்கு ராமச்சந்திர ஆச்சாரியாரும் சரவணன் முன்பு ஒரு கங்கையை விரட்டி அடித்தனர். பரிசோதனையில் குருஜி தடை செய்யப்பட்ட அறைக்குள் யாரோ ஏற்கனவே நுழைந்து சந்திரமுகியின் ஆவியை உண்மையிலே வீழ்த்து விட்டதாக கண்டுபிடிக்கிறார். லட்சுமியின் முந்தைய ஆய்வுகள் காரணமாக ஆரம்ப சந்தேகங்கள் லட்சுமி மீது விழுகின்றன. ஆனால் சந்திரமுகியால் ஆட்கொள்ளப்பட்டவர் திவ்யா என்பதை கண்டு குடும்பத்தினர் அதிர்ச்சி அடைகிறார்கள். திவ்யா தனது நடைப்பயணத்தை மீண்டும் பெறும்போது ஒரு அதிசய நிகழ்வு ஏற்படுகிறது. இது திவ்யாவை உற்சாகப்படுத்துகிறது, ஆனால் குடும்பத்தை துயரத்தில் ஆழ்த்துகிறது. தடை செய்யப்பட்ட அறைக்குள் நுழைந்து தரையில் குடிசை கண்டதும் அவள்தான் என்று பிரியா ஒப்புக்கொள்கிறார். சந்திரமுகியின் கொலுசில் இருந்து ஒரு மணி திவ்யாவுக்கு பழங்கால பொருட்களை சேகரிப்பதில் ஆர்வம் இருந்ததால் அதை அவள் அணிந்திருந்தாள் என்பதை குருஜி விளக்குகிறார். மறுநாள் காலை பாண்டியன் லட்சுமி தனது வீட்டிற்கு வெளியே அமர்ந்திருப்பதை பார்க்கிறார். திவ்யாவை சந்திரமுகி ஆட்கொண்டதை கண்ட பிறகு நேற்று இரவு தன்னால் தூங்க முடியவில்லை என்று திவ்யா வெளிப்படுத்துகிறாள். பாண்டியனும் திவ்யாவும் முழு குடும்பமும் கூட தூங்க முடியவில்லை என்று திவ்யாவிடம் கூறுகிறான். முருகேசனும் மேலாளரும் லட்சுமியின் வெளிவீட்டிற்குள் பயத்தில் ஒளிந்திருப்பதை கண்டுபிடிக்கும் பாண்டியன் தனது தந்திரங்களை பயன்படுத்தி அவர்களை வெற்றிகரமாக விரட்டுகிறான். இறுதியில் லட்சுமியும் பாண்டியனும் ஒருவர் பைத்தியகாரத்தனமாக காதலிக்கிறார்கள். விதியின் ஒரு திருப்பமாக குடும்பத்தினர் பிரார்த்தனைக்காக கோவிலுக்கு சென்றதும் திவ்யா தனது காரை ஓட்டத் தொடங்குவதும் அனைவரும் அதிர்ச்சிக்குள்ளாகிறது. வேட்டையனின் அறைக்கு கீழே ஒரு ரகசிய அறையை பாண்டியன் தடுமாறி கண்டுபிடித்து அரியணையில் அமர்ந்திருப்பதன் மூலம் வேட்டையனால் ஆட்கொள்ளப்படுகிறான். சந்திரமுகி இன்னும் திவ்யாவை வைத்திருப்பதால் அவள் ரங்கநாயகி அவளுடைய மருமகளால் மற்றும் மருமகளுக்கும் தீங்கு விளைவிக்க முயற்சிக்கிறாள். ஆனால் ஒரு பேய் பிடித்த பாண்டியன் அவளுடைய முயற்சிகளை தடுக்கிறான். அவள் சரியான நேரத்தில் காரை நிறுத்துகிறாள். கடந்த காலத்தை ஆராய்ந்த குருஜி வேட்டையனுக்கும் சந்திரமுகிக்கும் இடையிலான கசப்பான பகைமையை பற்றி ஒரு முனிவரிடம் இருந்து அறிகிறார். வேட்டையன் மன்னரும் அவரது தளபதி செங்கோட்டையனும் விஜயநகர சாம்ராஜ்யத்தை கைப்பற்றினர். அங்கு வேட்டையன் சந்திரமுகி என்ற நடன கலைஞரால் தாக்கப்பட்டார். அவர் செங்கோட்டையனிடம் சந்திரமுகியை வேட்டையபுரத்திற்கு வலுக்கட்டாயமாக அழைத்து வரும்படி கேட்டுக்கொண்டார். செங்கோட்டையனும் சந்திரமுகியின் அலையில் மயங்கும் போது அது வேட்டையனுக்கும் செங்கோட்டையனுக்கும் இடையே மோதலை தூண்டுகிறது. இதன் விளைவாக வேட்டையன் செங்கோட்டையனால் தலை துண்டிக்கப்படுகிறார். பின்னர் செங்கோட்டையன் தன்னை ராஜாவாக அறிவித்து வேட்டையன் என்ற பெயரை ஏற்றுக்கொண்டார். ஒரு குணசேகரன் மீதான தனது காதல் குறித்து சந்திரமுகியின் வேறு வேண்டுகோளுக்கு மத்தியிலும் வேட்டையன் சந்திரமுகியை சிறைப்பிடித்து வைக்கிறார். ஒரு துயரமான நிகழ்வில் வேட்டையன் ஒரு குணசேகரின் தலையை துண்டித்து சந்திரமுகி உயிருடன் எரிக்கப்படுகிறார். இருப்பினும் வேட்டையனை வீரகத்தின் விளிம்பிற்கு துன்புறுத்தும் பழிவாங்கும் பேயாக அவள் திரும்பி வருகிறாள். வேதனை தாங்க முடியாமல் வேட்டையன் தனது ரகசிய அறைக்குள் பின்வாங்கி இறுதியில் ஒரு கொடிய பாம்பு கடியால் அவன் மரணமடைகிறான். முனிவர் மூலம் பாண்டியன் தனது சிம்மாசனத்தில் அமர்ந்து பிறகு வேட்டையனால் ஆட்கொள்ளப்பட்டதை அறிகிறான். பாண்டியன் இப்போது வேட்டையனால் ஆட்கொள்ளப்பட்டிருப்பதை அறிந்து லட்சுமியும் முழு குடும்பமும் மிகவும் வருத்தம் அடைகிறார்கள். சந்திரமுகியின் ஆட்கொள்ளப்பட்ட திவ்யாவிற்கு பாண்டியனுக்கும் இடையே
கடுமையான போர் வெடிக்கிறது. ஒரு தியாக செயலில் பாண்டியனை காப்பாற்ற முனிவர் தலையிட்டு தன்னை தியாகம் செய்து சந்திரமுகியின் பயங்கர முடிவுக்கு கொண்டு வருகிறார்கள். முனிவர் சந்திரமுகியின் சாம்பலை சேகரித்து தனது உருவப்படத்தில் முத்திரையிட்டதாக குருஜி பின்னர் பாண்டியனிடம் வெளிப்படுத்துகிறார். சந்திரமுகியால் மட்டுமே தலை துண்டிக்கப்பட வேண்டும் என்று சபிக்கப்பட்ட முனிவர் இதை தனது சாபத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான வாய்ப்பாக கருதி வேதனையை நிறுத்த விருப்பத்துடன் தன்னை தியாகம் செய்கிறார். ஆண்மக்கள் அமைதியை அடைந்த நிலையில் ரங்கநாயகியின் குடும்பத்தினர் இறுதியாக தங்கள் குலதெய்வ கோயிலில் பிரார்த்தனை செய்கிறார்கள். திவ்யா முழுமையாக குணமடைந்து மீண்டும் எழுந்திருப்பதை கண்டு அனைவரும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். பிரார்த்தனை முடிந்ததும் குடும்பம் பாண்டியனுடன் அரண்மனையை விட்டு வெளியேறுகிறது. பாண்டியன் லட்சுமியுடன் மீண்டும் ஒன்றிணைந்து லட்சுமியுடனும் குழந்தையுடனும் அரண்மனையை விட்டு வெளியேறுவதால் சோதனை மகிழ்ச்சியான குறிப்பில் முடிகிறது. இதன் மூலம் குடும்பத்தின் வேதனையான ஆனால் அறிவூட்டும் பயணத்தை முடிக்கிறது. சந்திரமுகி 2 திரைப்படம். நடிகர்கள்: ராகவலாரசு இரட்டை வேடத்தில் பாண்டியன், செங்கோட்டையன் வேட்டையின் ராஜா, சந்திரமுகியாக கங்கானா ராணவத், சவிதா ரெட்டியால் டப்பிங் செய்யப்பட்டது. திவ்யா சந்திரமுகியாக லட்சுமி மேனன், லட்சுமியாக மகிமா நம்பியார், ரங்கநாயகியாக ராதிகா சரத்குமார், முருகேசனாக வடிவேலு, பிரியாவாக டாங்கே, காய்கறியாக சுபிஷா கிருஷ்ணன், ரங்கநாயகியின் மூத்த சகோதராக சுரேஷ் சந்திரமேனன், ரங்கநாயகியின் மூத்த சகோதரியின் மகனாக ரவி மரியா, ரங்கநாயகியின் தம்பியாக விக்னேஷ், ரங்கநாயகி ஜூனியராக ரங்கநாயகியின் பேத்தியாக மான்சிவா கொட்டாச்சி, கலாம் ரங்கநாயகியின் பேரனாக சஞ்சீவி, குருஜியாக ராவ் ரமேஷ், வேட்டையனாக சத்ரு, கோயில் பூசாரியாக ஓஜி மகேந்திரன், ஒரு குணசேகராக மிதுன் சயாம், லட்சுமியின் தந்தையாக சி ரங்கநாதன், போலி பேயொட்டும் வீரராக மனோபலா, ஒப்பந்தாரர் கோபாலாக RS சிவாஜி, மேலாளராக DM கார்த்திக், அரண்மனை வேலைக்காராக ரஞ்சிதா, வீட்டு வேலைக்காரனாக கூல் சுரேஷ், காஸ்வின் கார்த்திக், கங்கா செந்தில்நாதனாக ஜோதிகா. சந்திரமுகி 2 திரைப்படம். தயாரிப்பு வளர்ச்சி. சந்திரமுகியின் தொடர்ச்சியை செப்டம்பர் 2012 பி. வாசு திட்டமிட்டிருந்தார். ஜனவரி 2020 வாசு தொடர்ச்சிக்கான கதையை முடித்துவிட்டதாகவும் படத்தை தயாரிக்க ஒரு தயாரிப்பாளர் முன் வந்துள்ளதாகவும் கூறினார். லாரன்ஸ் இந்த படத்தில் முக்கிய வேடத்தில் நடிப்பார் என்று ஏப்ரல் மாதத்தில் ட்விட்டர் மூலம் உறுதிப்படுத்தினார். மேலும் இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் தயாரித்துள்ளதாகவும் கூறினார். ஜூன் 2022 லைக்கா புரொடக்ஷன் இந்த படத்தை தயாரிப்பதாக லாரன்ஸ் அறிவித்தார். மேலும் வடிவேல் கொஞ்சம் நடிகருடன் இணைந்தார். கல்லா முதல் படத்திற்கு நடனம் அமைத்ததால் மீண்டும் நடன இயக்குநராக தேர்வு செய்யப்பட்டார். சந்திரமுகி 2 திரைப்படம். வார்ப்பு. கங்கனா ராணவத் வேறொரு படத்தில் நடிக்க வாசுவை சந்தித்தார். சந்திரமுகி கதாபாத்திரத்துக்கு யாரை நடிக்க வைக்க வேண்டும் என்று வாசுவிடம் விசாரித்த போது வாசு இன்னும் யாரையும் நடிக்க வைக்கவில்லை என்று ராணவத் வாசுவிடம் அந்த வேடத்தில் நடிக்க முடியுமா என்று கேட்டார் என்று கூறினார். ஒரு வேடத்திற்கு அணுகப்படுவதற்கு பதிலாக தான் ஒரு வேடத்தை கேட்டதும் இதுவே முதல் முறை என்றும் ராணவத் கூறினார். நவம்பர் 2022 அவர் முன்னணி பெண்ணாக அறிவிக்கப்பட்டார். மேலும் அவருக்கு 20 கோடி மற்றும் லாரன்ஸ் 15 கோடி சம்பளம் வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஒரு முதல் படத்திலிருந்து தனது பாத்திரத்தை மீண்டும் செய்த ஒரே நடிகர் வடிவேல் மட்டுமே. சந்திரமுகி 2 திரைப்படம். படப்பிடிப்பு.
முதன்மை படப்பிடிப்பு ஜூலை 2022 மைசூரில் தொடங்கியது. ஆகஸ்ட் மாதத்தில் முதல் அட்டவணை முடித்தது. மார்ச் 2023 ராணுவ கிளைமேக்ஸ் பாடலை படமாக குழுவில் சேர்ந்தார். ஜனவரியில் அவர் ஒத்திகை பார்த்தார். அதே மாதத்தில் தனது பகுதிகளை முடித்தார். ராதிகா மே மாதத்தில் தனது பகுதிகளை முடித்திருந்தார். ஜூன் மாதத்தில் முதன்மை படப்பிடிப்பு முடிவடைந்ததாக குழு அறிவித்திருந்தது. படப்பிடிப்பின் முடிவை குறிக்கும் வகையில் ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு பாடல் காட்சி படமாக்கப்பட்டது. சந்திரமுகி 2 திரைப்படம் இசை 20 ஆண்டுகளுக்கு பிறகு தனது முதல் தமிழ் படமான ஸ்டூடெண்ட் நம்பர் 1 2003ஆம் ஆண்டு படத்திற்கு இசையமைத்துள்ளார். இந்த படம் வாசுவுடன் அவர் இணைந்து பணியாற்றிய இரண்டாவது படமாகவும் ராகவுடன் இணைந்து பணியாற்றிய முதல் படமாகவும் அமைகிறது. படத்தின் ஆடியோ உரிமைகளை சோனி மியூசிக் இந்தியா வாங்கியது. கீரவாணி தனது முந்தைய தமிழ் முயற்சிகளில் மரகதமணி என்று பெயரிடப்பட்டிருந்தாலும் வாசு அவரை அவ்வாறு செய்ய வற்புறுத்தியதை தொடர்ந்து தலைப்பு பெயர்களில் தனது அசல் பெயரை பயன்படுத்தினார். முதல் தனிப்பாடலான ஆகஸ்ட் 14 2023ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. இரண்டாவது தனிப்பாடலான ஆகஸ்ட் 22 2023ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. கீரவாணி பின்னர் கூறுகையில், முன்பு வெளியிடப்பட்ட முதல் தனிப்பாடலை தவிர மீதமுள்ள 9 பாடல்களும் வெளியிடப்பட உள்ளன. இதனால் இப்படத்திற்கு மொத்தம் 10 பாடல்கள் உள்ளன. ஆடியோ வெளியீடு ஆகஸ்ட் 25 2023ஆம் ஆண்டு அன்று நடைபெற்றது. சந்திரமுகி 2 திரைப்படம் வெளியீட்டு சந்திரமுகி 2 முதலில் விநாயகர் சதுர்த்தியுடன் இணைந்து செப்டம்பர் 14 2023ஆம் ஆண்டு அன்று வெளியிட திட்டமிடப்பட்டது. ஆனால் படத்தின் 450 ஷாட்டுகள் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் போதும் காணாமல் போனதால் அவை 4 நாட்களுக்கு பிறகு கண்டுபிடிக்கப்பட்டதால் செப்டம்பர் 28 ஒத்திவைக்கப்பட்டது. வரவேற்பு வசூல் 60-65 கோடி பட்ஜெட்டில் தயாரிக்கப்பட்ட சந்திரமுகி 2 உலகளவில் 40 கோடிக்கு மேல் வசூலித்து வணிக ரீதியாக தோல்வியடைந்தது. வணக்க நேயர்களே, இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பார்க்க போகிறோம்னா வேலையில் பட்டதாரிங்க. அந்த படம் 2014ஆம் ஆண்டு வெளியே இருக்குதுங்க. அது ஒரு தமிழ் மொழி நகைச்சுவை படமாகுங்க. இந்த படத்தை வேல்ராஜ் இயக்கி கதை எழுதிக்கிறாருங்க. மேலும் இந்த படம் தனுஷ் தயாரித்துள்ளாருங்க. அவர் அமலா பால், விவேக், சரண்யா, பொன்வண்ணன், சமுத்திரகனி மற்றும் சுரபி ஆகியோருடன் முக்கிய வேடத்தில் நடித்துக்கிறார். இது சௌந்தர்யா ரஜினிகாந்த் இயக்கிய வேலையில் பட்டதாரி 2ங்க. 2017க்கு முன்னோடியாகும். வேல்ராஜுக்கு பதிலாக வேலையில் பட்டதாரியான ரகுவரன் தேடுவதற்கு பின்னும் பல்வேறு தடைகளை தாண்ட முயற்சிப்பதை வேறு பிரிந்து தொடர்கிறது. இந்த படம் தனுஷ் எஸ்கேப் ஆர்டிஸ்ட் மோஷன் பிக்சர்ஸுடன் இணைந்து இந்த முயற்சியை நடித்து தயாரித்து ஒரு விநியோகிக்க போதோடு மட்டுமல்லாமல் படத்தின் அசல் ஒளிப்பதிவில் பாடலாசிரியர் மற்றும் ஆல்பம் தயாரிப்பாளராகவும் பணியாற்றினார். படத்தின் ஆல்பம் மற்றும் இசையை அனிருத் ரவிச்சந்திரன் இசையமைத்தாருங்க. இந்த படத்தின் ஸ்டண்ட் துறையை தினேஷ் கையாண்டாருங்க. முதன்மை புகைப்படம் எடுத்தால் ஆகஸ்ட் 2013 தொடங்கி மே 2014 நிறைவடைந்தது. படத்தின் முதல் படப்பிடிப்பு சென்னையில் நடைபெற்றதுங்க. இந்த படம் ஜூலை 18 2014ஆம் ஆண்டு அன்று வெளியிடப்பட்டதுங்க. மேலும் நேர்மறையான விமர்சன வரவேற்பை பெற்றதுங்க. இந்த படத்தோடைய பட்ஜெட் 8 கோடிங்க, வசூல் 108 கோடிங்க. வேலையில்லா பட்டதாரி திரைப்படம் கதைக்களம். ரகுவரன் சிவில் இன்ஜினியரிங் பட்டதாரி, ஆனால் 4 வருடங்களாக வேலையில்லாமல் இருக்கிறார். ரகுவரன் தனது துறை தொடர்பான வேலையில் மட்டுமே வேலை செய்வதில் பிடிவாதமாக இருக்கிறார். வேறு எந்த தொழிலையும் ஏற்க விரும்பவில்லை. ரகுவரன் பெரும்பாலும் தனது தந்தை கிருஷ்ணமூர்த்தியுடன் மோதலில் ஈடுபடுகிறார். அவரை பொறுப்பேற்றவராக கருதுகிறார். ரகுவரின் தம்பி கார்த்திக் ஒரு ஐடி நிறுவனத்தில்
பணிபுரிகிறார். நல்ல வருமானம் ஈட்டுகிறார். வெளிப்படையாக அவரது தந்தையின் ஒப்புதலுடன். இருப்பினும் ரகுவரின் தாய் புவனா ரகுவனை ஆதரிக்கிறார். ரகுவரன் தனது பக்கத்தை வீட்டு மகள் ஷாலினியை காதலிக்கிறார். அவர் ஆரம்பத்தில் ரகுவரனை விவரிக்கிறார். ஆனால் ரகுவரன் எதிர்கொள்ளும் சிரமங்களை பற்றி கேள்விப்பட்ட பிறகு ஷாலினி அவரிடம் அன்பாக பழகிறார். இறுதியில் ஷாலினி ரகுவரின் காதலுக்கு ஈடாகிறாள். ஒரு நாள் ரகுவரனின் தந்தையும் கார்த்திக்கும் இல்லாத போது ரகுவரன் தனது தாயாரை கவனித்துக் கொள்ளும்படி கேட்கப்படுகிறார். அவருக்கும் இதனை உள்ளது. இருப்பினும் ரகுவரன் ஷாலினியுடன் டேட்டிங் செல்கிறார். ரகுவரனுக்கு அவரது தாயிடமிருந்து தொடர்ச்சியான தொலைபேசி அழைப்புகள் வருகின்றன. ஷாலினி தொலைபேசியை எடுக்க வலியுறுத்தினாலும் அவர் அவற்றை புறக்கணிக்கிறார். இருப்பினும் வீடு திரும்பிய ரகுவரன் தனது தாயார் மாரடைப்பால் இருந்துவிட்டார் என்பதை கண்டுபிடித்தார். தனது தாய்க்கு தனக்கு தேவைப்படும் போது ரகுவரன் அங்கு இல்லாதால் குற்ற உணர்ச்சியுடன் இருக்கிறார். மேலும் மனசோர்வு ஏற்படுகிறது. இதற்கிடையில் புவனாவின் நுரையீரல் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு ஒரு தொடர் புகைப்பிடிப்பாளரான அனிதாவுக்கு மாற்றப்படுகிறது. அனிதாவின் தந்தை ராம்குமார் சென்னையில் ஒரு சிவில் இன்ஜினியரிங் நிறுவனத்தின் தலைவராக உள்ளார். மேலும் தனது மகளின் உயிரை காப்பாற்றியதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக ரகுவரனுக்கு ஒரு வேலையை வழங்குகிறார். ரகுவரன் அந்த வேலையை ஏற்றுக்கொள்கிறார். அதே நேரத்தில் அனிதா புகைப்பிடிக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறார். அதற்கு அனிதா ஒப்புக்கொள்கிறார். 6 மாதங்களுக்கு பிறகு அருகில் உள்ள ஸ்டேரியில் வசிக்கும் மக்களை மீண்டும் தங்க வைப்பதற்காக உயரமான அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்ட அரசாங்கம் திட்டத்தில் ரகுவரனுக்கு ஒரு பணி வழங்கப்படுகிறது. அழகு சுந்தரமும் மாணிக்கமும் ரகுவரனின் உதவியாளர்களாக நியமிக்கப்படுகிறார். ரகுவரின் அரசாங்கத்திடமிருந்து ஒப்பந்தத்தை வெற்றிகரமாக பெற்று உடனடியாக அதற்கான வேலையை தொடங்குகிறார். தனது தந்தையின் நிறுவனத்தின் சென்னை கிளையை கையகப்படுத்திய தொழில் புதியவரான அருண் சுப்பிரமணியம் ஏலத்தின் விதிமுறைகளை தப்பாக பயன்படுத்தி அதே ஒப்பந்தத்தை ஏலம் எடுக்கிறார். நிலம் கிடைக்காதால் கோபமடைந்த அவர் ரகுவரனின் முன்னேற்றத்தை பல வழிகளில் தடுக்க முயற்சிக்கிறார். ரகுவரன் இந்த தடைகள் ஒவ்வொன்றையும் தாண்டி தனது வேலையை தொடருகிறார். ஆனால் அருண் இறுதியில் கட்டுமான தளத்தில் ரகுவரின் தொழிலாளர்களை அடிக்க ரவுடிகளை நியமிக்கிறார். தொழிலாளர்கள் காயமடைந்து மருத்துவமனையில் முடிவடைகிறார். இந்த பிரச்சனையை முடிவெடுக்க கொண்டு வர ரகுவரனை அருணின் அலுவலகத்திற்கு செல்ல தூண்டுகிறது. மைக்ரோஸ்கோப் கேமரா பதிவு செய்யப்பட்ட ரவுடிகளை தான் அனுமதியாக அருண் ஒப்புக்கொள்ள வைக்கிறார். மேலும் அருணிடம் மன்னிப்பு கேட்க கோருகிறார். இல்லையெனில் வீடியோ பகிரங்கப்படுத்தப்படும் என்று அவரை அச்சுறுத்துகிறார். இந்த வீடியோ அவரது நற்பெயருக்கு களங்கு விளைவிக்கும் என்று அஞ்சி அருணின் தந்தை வெங்கட் மன்னிப்பு கேட்க அருணை மருத்துவமனைக்கு அனுப்புகிறார். ரகுவரன் மன்னிப்பை ஏற்றுக்கொள்கிறார். மேலும் திட்டம் 10 மாதங்களுக்குள் முடிக்கப்படுகிறது. பிளாட் திறப்பு விழா நாளில் அருணும் ஒரு கும்பலும் ரகுவரனை வழியில் பதுங்கிருந்து தாக்குகிறார்கள். அவர்களை முறியடிக்கிறார். ஆனால் அருணுக்கு ஆச்சரியமாக அருண் இல்லை. ரகுவரன் தன்னுடன் போட்டியிடவோ அல்லது வெல்லவோ விரும்பவில்லை என்று அவனது நண்பனாக இருக்க விரும்புவதாக கூறுகிறார். ரகுவரன் அருணும் தனது ஒரு மொபைலில் அழைத்து செல்கிறார். அங்கு வேலையில்லா பட்டதாரி திரைப்படம் நடிகர்கள் ரகுவரனாக தனுஷ், ஷாலினியாக அமலாபால், புவனாக சரண்யா பொன்மன்னன், ரகுவரனின் அம்மா, ரகுவரனின் தந்தை கிருஷ்ணமூர்த்தியாக சமுத்திரகனி, அழகு சுந்தரமாக விவேக், கார்த்திக் ரகுவரின் சகோதரனாக கிருஷி கேஸ், அனிதாவாக சுருபி,
அருண் சுப்பிரமணியமாக அமிதாஸ் பிரதான், மாணிக்கமாக செல்முருகன், விக்னேஷ் சிவன் விக்னேஷ் வேடத்தில், சாலினியாக அம்மாவாக மீரா கிருஷ்ணன், டிஆர்கே கிரண், அனிதாவின் தந்தை ராம்குமாராக எம்ஜே ஸ்ரீராம், வெங்கட் சுப்பிரமணியமாக சஞ்சய்குமார் அஸ்ரானி, ஸ்ரீதர். வேலையில்லா பட்டதாரி திரைப்படம் தயாரிப்பு வளர்ச்சி. வேல்ராஜும் தனுஷும் முறையே ஆடுகளம் 2011 மற்றும் 2012 உள்ளிட்ட பல படங்களில் ஒளிப்பதிவாளராகவும் முன்னணி நடிகராகவும் இணைந்து பணியாற்றினார். அந்த படங்களின் தயாரிப்பின் போது தனுஷ் வேல்ராஜை இயக்குநராக அறிமுகமாக பரிந்துரைத்து முன்னணி வேடத்தில் நடிக்க உறுதியளித்தார். வேல்ராஜ் தனுஷிடம் படத்தின் ஸ்கிரிப்டை காட்டிய பிறகு தனுஷ் முன்னணி வேடத்தில் நடிக்கவும் படத்தை தயாரிக்கவும் ஒப்புக்கொண்டார். ஜூலை 2013 தனுஷ் வேல்ராஜுடனான தனது ஒத்துழைப்பை உறுதிப்படுத்தினார். அதே நேரத்தில் அமலாபால் கதாநாயகியாகவும் அனிருத் ரவிச்சந்தர் இசையமைப்பாளரும் சேர்க்கப்பட்டதை உறுதிப்படுத்தினர். படத்தின் தலைப்பு வேலையில்லா பட்டதாரி ஆகஸ்ட் 15, 2013 அன்று வெளியிடப்பட்டது. தலைப்பு வெளியீட்டிற்கு பிறகு படப்பிடிப்பு ஆகஸ்ட் 25, 2013 அன்று தொடங்கும் என்று தனுஷ் உறுதிப்படுத்தினார். படத்தின் வளர்ச்சி குறித்து வேல்ராஜ் கூறுகையில், என்னை வளர்க்க உதவும் ஏதோ ஒன்று தனுஷுக்கு பிடித்திருக்க வேண்டும். எங்கள் ஆடுகளம் நாட்களில் தான் அவர் என்னை இயக்குநராகவும் உறுதியளித்தார். மேலும் தனது முதல் படத்தில் நடிப்பதாகவும் கூறினார். இந்த வாய்ப்புக்காக பல இயக்குநர்கள் வரிசையில் நின்றிருப்பார்கள். அவர் என்னை தேர்ந்தெடுத்தார். இது நாங்கள் பகிர்ந்து கொள்ளும் ஒரு பிணைப்பு மட்டுமே. வேல்ராஜ் பொறியாளன் 2014 மற்றும் வைராஜாவை ஆகிய படங்களுக்கு ஒளிப்பதிவாளராக பணியாற்றிய அதே நேரத்தில் அனிருத் ரவிச்சந்தர் மற்றும் கோலா பாஸ்கர் முறையை இசையமைப்பாளராகவும் எடிட்டராகவும் குழுவில் இணைந்தனர். இருப்பினும் பட திட்டமிடலில் ஏற்பட்ட முரண்பாடுகள் காரணமாக பாஸ்கர் எம்மி ராஜேஷ்குமாரால் மாற்றப்பட்டார். அதிகரித்து வரும் வேலையின்மை மற்றும் அன்புடன் வேலைகள் மீதான வளர்ந்து வரும் விருத்தி பற்றிய நகைச்சுவையிடம் இளைஞர்களுக்கு ஒரு செய்தியை வழங்கும் வகையில் இந்த படம் திட்டமிடப்பட்டது. வார்ப்பு. வேல்ராஜ் தனுஷிடம் படத்திற்கான ஸ்கிரிப்டை காட்டிய போது அவர் அதில் ஈர்க்கப்பட்டார். உடனடியாக அதில் நடிக்கவும் இந்த முயற்சியை மேற்கொள்ளவும் முன்வந்தார். நடிப்பை தவிர தனுஷ் ஸ்கிரிப்டில் கூடுதல் உள்ளீடுகளை பரிந்துரைத்தார் என்றும் வேல்ராஜ் கூறினார். மாற்றங்களை கோருவதற்கு பதிலாக படத்திற்கான சிறந்த ஸ்கிரிப்டை உருவாக்க நடிகர் இயக்குநருடன் இணைந்து பணியாற்றினார். தனுஷின் நல்ல நிறமான உடலை ஊடகங்கள் குறிப்பிட்டன. ஆனால் தனுஷ் இந்த பயிற்சி பெரும்பாலும் படத்தை விளம்பரப்படுத்துவதற்காகவே என்று தெளிவுபடுத்தினார். அதை அவரது கதாபாத்திரத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாக செய்யவில்லை. படத்தின் கிளைமாக்ஸில் ஒரு சண்டை காட்சி தசை தோற்றம் தேவை என்று வேல்ராஜ் பின்னர் கருத்து தெரிவித்தார். இதன் விளைவாக தனுஷ் அந்த காட்சிக்காக தனது உடலை இறுக்கினார். தனுஷின் கதாபாத்திரத்துக்கு ஒரு அதே பெயரில் உள்ள நடிகரின் பெயரால் ரகுவரன் என்று பெயரிடப்பட்டது. சாலினி என்ற மருத்துவராக நடிக்க அமலாபால் தேர்வு செய்யப்பட்டார். அவர் தனது கதாபாத்திரத்தை முன்பே செய்த கதாபாத்திரங்களிலிருந்து மிகவும் வித்தியாசமானது என்று படத்தில் வரும் கதாபாத்திரங்கள் நிஜ வாழ்க்கையிலிருந்து எடுக்கப்பட்டவை என்றும் அவர் விவரித்தார். 2014 மே மாதம் நடிகர்களுடன் சேர்க்கப்பட்ட விவேக் படத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பின் போது ஆரம்பத்தில் அந்த வேடத்தை நிராகரித்ததாகவும் அதன் விளைவாக தனுஷ் வேறு யாரையாவது அந்த வேடத்தில் நடிக்க வைக்க முடிவு செய்ததாகவும் கூறினார். பின்னர் தனுஷின் பொருட்டு விவேக் அந்த வேடத்தை ஏற்றுக்கொண்டார். ரகுவரின் தாயார் புவனா வேடத்தில் நடிக்க சரண்யா பொன்வண்ணன் தேர்வு செய்யப்பட்டார்.
தனுஷின் தந்தையாக நடிகை சமுத்திரகனி தேர்வு செய்யப்பட்டார். வெற்றிமாறன் தனுஷுக்கு சமுத்திரகனியை பரிந்துரைத்தார். நடிகை சுரபி தனது காட்சிகளை மார்ச் 2014 தொடக்கத்தில் படமாக்க தொடங்கினார். தனுஷின் தயாரிப்பு அலுவலகத்திலிருந்த ஒரு குறுஞ்செய்தி வந்தது. அது அவரை அந்த வேடத்திற்கான ஆடிஷனில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டது. அவரது திரை சோதனை வெற்றிகரமாக முடிந்த பிறகு அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அமிதாஷ் பிரதான் முக்கிய எதிரியான அருண் சுப்பிரமணியாக நடித்தார். அவர் அனுபவம் கேர் நடிப்பு பள்ளியில் இருந்து பணியமர்த்தப்பட்டார். ஒரே மாதிரியான வில்லன் அல்ல என்றும் அவரது கதாபாத்திரம் மிகவும் தந்திரமானது என்றும் விவரித்தார். வேலையில்லா பட்டதாரி திரைப்படம் படப்பிடிப்பு முதன்மை படப்பிடிப்பு முறையாக ஆகஸ்ட் 20, 2013 அன்று தொடங்கியது. ஆரம்ப தயாரிப்பு சுபரொட்டி டிசம்பர் 25, 2013 ஊடகங்களுக்கு வெளியிடப்பட்டது. டிசம்பர் 31, 2013 அன்று தனுஷ், அமலாபால் மற்றும் சரண்யா ஆகியோர் இடம்பெறும் ஒரு டீசர் ட்ரெய்லரை குழு வெளியிட்டது. குழுவினர் இறுதி படப்பிடிப்பை மே 2, 2014 அன்று தொடங்கினர். விவேக் உள்ளிட்ட பிற நடிகர்களுடன் இணைந்தனர். படப்பிடிப்பு மே 4, 2014 அன்று நிறைவடைந்தது. படத்தின் படப்பிடிப்பின் போது வேல்ராஜ் பெரும்பாலும் ஆக்ஷன் என்று சொல்ல மறந்து விடுவார். ஆனால் இது இருந்த போதிலும் எந்த மறுபதிப்புகளும் இல்லை என்ற ஒளிப்பதிவாளர்கள் இருந்து வேல்ராஜ் படத்தில் காட்சி விளக்க காட்சிகள் மற்றும் ஆடை வடிவமைப்பிற்கு முன்னுரிமை அளித்தார். முன்னதாக திருடா திருடி 2003 படத்திற்கு தனுஷுடன் இணைந்து பணியாற்றிய இயக்குனர் சுப்பிரமணியம் சிவா படத்தில் சம்பந்தப்பட்ட பிந்தைய தயாரிப்பு பணிகளுக்கு உதவினார். வேல்ராஜின் கூற்றுப்படி படப்பிடிப்பின் முழு அட்டவணையிலும் பேசும் பகுதிகள் 52 நாட்களில் முடிக்கப்பட்டன. கருப்பொருள்கள் மற்றும் தாக்கங்கள். வேலையில்லா பட்டதாரி சமூகத்தில் வேலையில்லாத பட்டதாரிகளின் பிரச்சனையை எழுப்புகிறார். தனுஷின் கதாபாத்திரமான ரகுவரன் சமூக ஏணியில் மேல செல்ல காத்திருக்கும் வேலையில்லா பட்டதாரியை பிரதிநிதிப்படுத்தப்படுகிறார். ஒரு காட்சியில் பொறியியல் பட்டப்படிப்பை முடிப்பதில் உள்ள சிரமங்களை பற்றி ரகுவரன் உரை நிகழ்த்துகிறார். அவர்களின் சில தங்கள் ஒரு துறைகளுடன் தொடர்பில்லாத வேலைகளை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். தனுஷின் கதாபாத்திரம் அவரது முந்தைய படங்களான பொல்லாதவன் 2007, யாரடி நீ மோகினி 2008 மற்றும் படிக்காதவன் 2009 போன்றவற்றின் கதாபாத்திரங்களைப் போலவே இருந்தது. படத்தில் தந்தை உருவம் தனது மகனின் ஒரு தொடர்ச்சியான வேலையின்மையை ஏற்கவில்லை. அதே நேரத்தில் அவரது தாயார் அவரை பாதுகாக்கிறார். இதற்கிடையில் கார்த்திக் ஒரு மாறுபட்ட நபராக செழிப்பாகவும் இருக்கிறார். அமலா பாலின் கதாபாத்திரமான சாலினி ரகுவரின் நம்பிக்கையுரியவராக காட்டப்படுகிறார். இருப்பினும் அவரது தனது சகோதரருடன் தொடர்பு கொள்ளுமாறு பரமைப்படுகிறார். ஒரு தாய்க்கும் மகனுக்கும் இடையிலான உறவை இந்த படம் குறிப்பாக முக்கியமானதாக சித்தரிக்கிறது. வெளியீட்டிற்கு முன்பு இந்த படம் கமல்ஹாசன் நடித்த சத்யா 1998 படத்தை போலவே
இருப்பதாக கவலைகள் இருந்தன. படங்களுக்கு இடையே எந்த ஒற்றுமை இல்லை அல்லது ஆசானின் மற்றொரு படமான வறுமையின் நிறம் சிவப்பு 1980 உடன் ஒத்தாக இல்லை. கதாநாயகன் வேலையில்லாமல் இருந்தது தவிர. வேலையில்லா பட்டதாரி திரைப்படம் இசை 8 பாடல்களை கொண்ட இந்த ஆல்பம் ஆரம்பத்தில் ஜனவரி 2014 வெளியிட திட்டமிடப்பட்டது. ஆனால் வெளியீடு பிப்ரவரி 14 2014 ஆண்டுக்கு மாற்றப்பட்டது. மேலும் 2 கூடுதல் பாடல்களை சேர்த்தது. அக்டோபர் 2013 தனுஷ் மற்றும் பாடகர் எஸ் ஜானகி இடையேயான மெல்லிசை மெல்லிசை என்று விவரிக்கப்படும் ஒரு பாடலையும் குழு பதிவு செய்தது. படம் வெளியாவதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பு அனிருத் சன் மியூசிக்கில் இந்த ஆல்பத்தை விளம்பரப்படுத்தினார். பாடல் பட்டியல் பிப்ரவரி 10 2014 ஆண்டு அன்று வெளியிடப்பட்டது. இந்த ஆல்பம் சூரியன் FM வானொலி நிலையத்தில் தனுஷ், அமலாபால் மற்றும் அனிருத் ரவிச்சந்தர் ஆகியோர் கலந்து கொண்டு வெளியிடப்பட்டது. இந்த ஆல்பம் ஒரு விமர்சகர்களிடமிருந்து நேர்மையான வரவேற்பை பெற்றது. வேலையில்லா பட்டதாரி தரவரிசையில் முதலிடத்தில் இருந்தன. வேலையில்லா பட்டதாரி திரைப்படம் வெளியீட்டு தமிழ்நாட்டில் படத்தின் திரையரங்க உரிமைகள் எஸ்கேப் ஆர்டிஸ்ட் மோஷன் பிக்சர்ஸ் மதனுக்கு விற்கப்பட்டன. ஜூலை 1 2014 ஆண்டு அன்று படம் ஜூலை 18 2014 ஆண்டு படம் வெளியிடப்படும் என்று மதன் உறுதிப்படுத்தினார். இந்த படம் தமிழ்நாட்டில் 350 திரைகளில் வெளியிடப்பட்டது. செங்கல்பட்டில் 60 திரைகளும், கோவையில் 65 திரைகளிலும், மதுரையில் 30 திரைகளும், திருச்சியில் 30 திரைகளும், சேலத்தில் 55 திரைகளிலும் வெளியிடப்பட்டது. இந்த படம் கேரளாவில் 60 திரைகளிலும் வெளியிடப்பட்டது. பின்னர் தொடர்ச்சி நவம்பர் 2016 தனுஷ், சௌந்தர்யா, ரஜினிகாந்த் இயக்கும் மற்றும் எஸ் தானு தயாரிக்கும் படத்தின் 2ஆம் பாகத்தில் நடிப்பதாக அறிவித்தார். இந்த தொடரின் படப்பிடிப்பு டிசம்பர் 15 2016 ஆண்டு தொடங்கியது. நடிகை காஜோல் மின்சார கனவு 1997 படத்திற்கு பிறகு தமிழ் படங்களில் மீண்டும் நடிக்க வருவதை குறிக்கும் வகையில் ஒரு முக்கிய வேடத்தில் நடிக்க வரைவு செய்யப்பட்டார். பால் மற்றும் சமுத்திரகனி வேலையில்லா பட்டதாரி தங்கள் வேடங்களில் மீண்டும் நடத்தினர். இந்த தொடர்ச்சி ஆகஸ்ட் 14 2014 அன்று வெளியிடப்பட்டது. இன்னைக்கு நம்ம எந்த படத்தை பார்க்க போறோம்னா பசங்க 2ங்க. இந்த படத்தோட இயக்குனர் பாண்டிராஜ், திரைக்கதை எழுதியவர் பாண்டிராஜ், தயாரித்தவர் சூர்யா பாண்டிராஜ். நடிப்பு நிஷேஷ், வைஷ்ணவி, ராமதாஸ், வித்யா பிரதீப், கார்த்திக் குமார், பிந்து மாதவி, சூர்யா, அமலாபால். ஒளிப்பதிவு பாலசுப்ரமணியம், திருத்தியவர் பிரவீன் KL, இசையமைத்தவர் அருள் கொலோலி. தயாரிப்பு நிறுவனங்கள் 2D என்டர்டைன்மெண்ட், பசங்க ப்ரொடக்ஷன். விநியோகித்தவர் ஸ்டூடியோ கிரீன் எஸ்கேப் ஆர்டிஸ்ட் மோஷன் பிக்சர்ஸ். வெளியீட்டு தேதி டிசம்பர் 24 2015 ஆண்டு. மொழி தமிழ். பட்ஜெட் 4.3 கோடி, வசூல் 52 கோடி. இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் வெற்றி பெற்றது. இது சிறந்த திரைப்படம் மற்றும் சிறந்த குழந்தைகள் நடிகர்கள் உட்பட தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதுகளில் பல விருதுகளை வென்றது. பசங்க 2 திரைப்படம் கதைக்களம். கவினும் நைனாவும் மிகையான செயல்பாடுகளால் பள்ளியில் இருந்து வெளியேற்றப்படும் 2 குழந்தைகள் அவர்களின் பெற்றோரால் தங்கள் குழந்தைகளின் மனப்பான்மையை தாங்கிக் கொள்ள முடியாமல் பல பள்ளிகளுக்கு மாற்றப்படுகிறார்கள். தற்செயலாக அவர்கள் ஒரு குழந்தை மனநல மருத்துவர் தமிழ் நாடான் மற்றும் அவரது மனைவி வெண்பாவை சந்திக்கிறார்கள். கவினும் நைனாவும் ஒரு விடுதிக்கு அனுப்பப்பட்டனர். அங்கு அவர்கள் தங்கள் பெற்றோரை மிகவும் இழக்கிறார்கள். அவர்கள் விடுதியில் இருந்து தப்பித்து தமிழ் மற்றும் வெண்பாவின் குழந்தைகளை தொடர்ந்து தங்கள் வீட்டிற்கு செல்கிறார்கள். கவிஞர் மற்றும் நைனா வெண்பா ஒரு ஆசிரியராக இருக்கும் பள்ளியில் சேர வேண்டும் என்று தமிழ் பரிந்துரைக்கிறார். அங்கு அவர்கள் குழந்தைகளை அவர்களாக இருக்க அனுமதிக்கிறார்கள்.
அவர்களின் பெற்றோர் யோசித்து தயக்கத்துடன் அவர்களை பள்ளிக்கு அனுப்புகிறார்கள். கவினும் நைனாவும் அங்கு படிக்கும்போது தமிழும் வெண்பாவின் மகன் அபிமானும் ஒரு திறமை நிகழ்ச்சியில் பங்கேற்க தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அங்கு கவின் நடனமாடுகிறார். நைனா தனது வாழ்க்கையின் கதையை சொல்கிறார். போட்டி முடிந்ததும் தமிழ் வெண்பாவும் உடனடியாக தங்கள் குழந்தைகளுடன் புறப்படுகிறார்கள். கவினும் நைனாவும் ஏன் அப்படி செய்தார்கள் என்று அவர்களின் பெற்றோர் கேட்டபோது, குழந்தைகள் வெற்றி பெறுவது அல்ல, பங்கேற்க வேண்டும் என்பதுதான் தங்களுக்கு தேவை என்று திருப்தியுடன் பதிலளித்தனர். பின்னர் பெற்றோர்கள் தங்கள் தவறுகளை உணர்கிறார்கள். கவினும் நைனாவும் தங்கள் குறும்புத்தனமான நடத்தைக்கு வருந்துகிறார்கள். படம் ஆம்புலன்ஸ் சத்தத்துடன் முடிகிறது. அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். குடும்பங்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தன. பசங்க 2 திரைப்படம் நடிகர்கள்: கவின் கதிராக நிசேஷ், நைனா அகிலாக வைஷ்ணவி, கதிராக ராமதாஸ், திவ்யா கதிராக வித்யா பிரதீப், அகிலாக கார்த்திக் குமார், வித்யா அகிலாக பிந்து மாதவி, டாக்டர் தமிழ் நாடானாக சூர்யா, வெண்பா தமிழ் நாடானாக அமலப்பால், குரல் சவிதா, அபிமன் தமிழ் நாடானாக ஆர்எஸ், காமாட்சி தமிழ் நாடானாக தேஜஸ்வினி, செந்திலாக யாஸ், சைராஜாவாக வினோதினி வைத்தியநாதன், முதல்வராக தீபா ராமானுஜன், ஜார்ஜ் மெரியான் ஹாஸ்டல் வார்டனாக, டெல்லி கணேஷ் நிகழ்ச்சி அமைப்பாளராக இமான் அனாச்சி, மாணவர் போட்டி வர்ணனையாளராக ஜி ஞானசம்பந்தம், ராமகிருஷ்ணன் ரவிசங்கர், குழந்தையின் தந்தையாக கஜராஜ், புள்ளியாக பாண்டி விருந்தினர் தோற்றம், சஞ்சய் ராமசாமியாக சூரி விருந்தினர் தோற்றம், ஜெயபிரகாஷ் விருந்தினர் தோற்றம், ஒரு பெண்ணின் தந்தையாக சமுத்திரகனி விருந்தினர் தோற்றம், ஆர்வி உதயகுமார் விருந்தினர் தோற்றம், மனோஜ்குமார், சில்பி, சீனு ராமசாமி, நமோ நாராயணா, சபரிஷ் வர்மா ஆகியோரும் இவர் விருந்தினர் தோற்றம் அளிப்பார்கள். அபினவ் விருந்தினர் தோற்றம். பசங்க 2 திரைப்படம் தயாரிப்பு: ஜூன் 2014 சூர்யா தனது இரண்டாவது தயாரிப்பான 2D என்டர்டைன்மெண்ட் நிறுவனத்தை தொடங்கினார். அப்போது புதிதாக தொடங்கப்பட்ட ஸ்டுடியோ பாண்டியராஜின் குழந்தைகள் படமாகும். சூர்யா இது புதுமுகத்தின் படத்துடன் 2D என்டர்டைன்மெண்ட்டை தொடங்க விரும்பினார். மேலும் 50க்கும் மேற்பட்ட கதைகளை கேட்டார். ஆனால் பாண்டியராஜின் கதைகள் மட்டுமே தன்னை கவர்ந்ததாக கூறினார். மேலும் அவரது கதை பொழுதுபோக்கு அம்சமாகவும் ஒரு செய்தியை கொண்டதாகவும் கூறினார். இயக்குனர் கூறுகையில், இந்த படம் அனைவருக்கும் ஒரு அழகான அனுபவத்தை வழங்கும். பாண்டியராஜ் கிட்டத்தட்ட 8 மாதங்களாக கதாநாயகர்களாக நடிக்க பொருத்தமான குழந்தைகளை தேடிக்கொண்டிருந்தார். சுமார் 150 குழந்தைகளை சந்தித்து நிசேஷ், வைஷ்ணவி மற்றும் ஆர்எஸ் ஆகியோரை தேர்ந்தெடுத்தார். பாண்டியராஜுடன் கேடி புல்லா கில்லாடி ரங்காவில் பணியாற்றிய பிந்து மாதவிக்கு ஒரு முக்கிய வேடம் வழங்கப்பட்டது. மேலும் கார்த்திக் குமார் அவரது காதல் ஆர்வலராக நடித்தார். சூர்யா படத்தை தயாரிப்பதோடு மட்டுமல்லாமல் சமூக ஆர்வலரான தமிழ் நாடனாக நடிக்கவும் ஒப்புக்கொண்டார். படத்தின் ஒரு வட்டாரம் அவரது வேடம் ஒரு கேமிய வேடம் அல்ல, ஆனால் 40 நிமிடம் நீளமுள்ள ஒரு வேடம் என்று வெளிப்படுத்தியது. சூர்யாவுக்கு ஜோடியாக அமலாபால் நடித்தார். அவர் வெண்பா என்ற ஆசிரியராக நடித்தார். இந்த வேடத்தில் அமலாபால் ஒப்பந்தம் செய்யப்படுவதற்கு முன்பு ஜோதிகா பரிசீலனையில் இருந்தார். ஜோதிகா அந்த வேடத்தில் நடித்தால் நன்றாக இருக்கும் என்று பாண்டியராஜ் கூறினார். இயக்குனர் ஆரம்பத்தில் ஜூலை 2014 சில நாட்கள் படமாக்கினார். ஆனால் பின்னர் இது நம்ம ஆளும் படத்தை முடிக்க அதை ஒத்திவைக்க வேண்டியிருந்தது. சூர்யாவுடன் முதன்மை புகைப்படம் எடுத்தல் பிப்ரவரி 25 2015 தொடங்கியது. மே 2015 சூர்யா மற்றும் 60க்கும் மேற்பட்ட குழந்தைகள் மீது ஒரு பாடல் படமாக்கப்பட்டது. சூர்யா மற்றும் அமலபால் ஆகியோரின் பகுதிகள் அந்த மாத இறுதியில் முடிக்கப்பட்டன. ஆகஸ்ட் மாதத்தில் தூய தமிழ் தலைப்புகளை கொண்ட படங்களுக்கு தமிழக அரசின் பொழுதுபோக்கு வரிவிலக்கு விதியை பயன்படுத்தி கொள்ள படத்தின் தலைப்பை பசங்க 2 என மாற்றப்பட்டது.
பசங்கட்டோ திரைப்படம் இசை. இந்த இசையமைப்பிற்கு பிசாஸ் புகழ் ஆரோல் கொரேலி இசையமைத்துள்ளார். பாடல்களுக்கான ஒளிப்பதிவு நா. முத்துக்குமார், மதன் கார்கி மற்றும் யுகபாரதி ஆகியோரால் எழுதப்பட்டது. பசங்கட்டோ திரைப்படம் விருதுகள் மற்றும் கௌரவங்கள். 2015 ஆண்டு சிறந்த படத்திற்கான தமிழ்நாடு மாநில திரைப்பட விருது பாண்டிராஜ் சூர்யா. சிறந்த கலை இயக்குநருக்கான தமிழ்நாடு மாநில திரைப்பட விருது பிரபாகரன். சிறந்த குழந்தை நட்சத்திரக்கான தமிழ்நாடு மாநில திரைப்பட விருது நிஷேஷ் வைஷ்ணவி. நீங்கள் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோங்களா? ராமன் தேடி சீதை. அந்த படத்தை இயக்கியவர் கே.பி. ஜெகன். திரைக்கதை எழுதியவர் கே.பி. ஜெகன். தயாரித்தவர் மோசர் பேர் என்டர்டைன்மெண்ட். நடிப்பு சேரன், பசுபதி, நிதின் சத்யா, விமலா ராமன், ரம்யா நபீசன், கஜலா, கார்த்திக், நவ்யா நாயர், மணிவண்ணன். ஒளிப்பதிவு ராஜேஷ் யாதவ். திருத்தியவர் கோலா பாஸ்கர். இசையமைத்தவர் வித்யாசாகர். வெளியீடு தேதி செப்டம்பர் 19, 2008 ஆண்டு. மொழி தமிழ் மொழி. ராமன் தேடிய சீதை திரைப்படம் கதைக்களம். வேணுகோபால் ஒரு தொழில் முனைவோர் மற்றும் வயதான ஒரு இளங்கலைஞர். அவர் நிச்சயிக்கப்பட்ட திருமண பந்தங்களை நாடி செல்கிறார். கனிவான இதயம் கொண்டவராக இருந்தாலும் மனநல பிரச்சனைகளால் அவதிப்படுகிறார். இதனால் அவர் மன அழுத்தத்திலும் ஒரு தடுமாறுகிறார். வேணு தனது நிலை குறித்து வெளிப்படையாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். இதனால் காரணமாக ரஞ்சிதா என்ற ஒரு துணையால் நிராகரிக்கப்படுகிறார். அவர் அவரது நேர்மையை மதிக்கிறார். ஆனால் அவரது நிலை கவலை அளிக்கிறது. வேணுவின் தாய் வித்யா என்ற மற்றொரு பெண்ணை சந்திக்க ஏற்பாடு செய்கிறார். அவர் அவரை திருமணம் செய்து கொள்ள ஒப்புக்கொள்கிறார். இருப்பினும் அவர்களின் திருமணத்தில் வித்யாவின் தந்தை மாணிக்கவேல் வேணுவை ஓடிப்போனார் தெரிவிக்கிறார். குடும்பத்தை அவமானத்திலிருந்து காப்பாற்ற வேணு திருமணத்தை நிறுத்திவிட்டு பலியை ஏற்றுக்கொள்கிறார். அதன் பின்னர் வேணு ஒரு மன அழுத்தத்திற்கு ஆளாகி கிட்டத்தட்ட ஒரு சாலை விபத்தில் சிக்குகிறார். ஆனால் பார்வையற்ற வானொலி தொகுப்பாளரான நெடுமாறனால் காப்பாற்றப்படுகிறார். நெடுமாறனின் குடும்பத்துடன் வேணு பழகிறார். மேலும் அவரது மனைவி தமிழிசையிடமிருந்து அவர்கள் நெடுமாறனின் ஊக்கமளிக்கும் வானொலி நிகழ்ச்சி மூலம் இந்த சிந்தித்தை அறிந்து கொள்கிறார். அவரது உடல்நிலை இருந்த போதிலும் அவரது மகிழ்ச்சியான மற்றும் நேர்மறையான அணுகுமுறையால் மயங்கி நெடுமாறனை தேடி அவரிடம் காதலை முன்மொழிந்தார். அவர் ஆரம்பத்தில் தனது குடும்பத்தை ஏமாற்றுவார் என்ற பயத்தில் வேணுவை நிராகரித்தார். இருப்பினும் அவரது கவர்ச்சியால் ஈர்க்கப்பட்ட அவர் பின்னர் தமிழிசையின் குடும்பத்தினரிடம் பேசினார். அவர் தங்கள் திருமணத்திற்கு ஒப்புக்கொண்டார். அவர்களின் கதை மற்றும் மனப்பான்மையால் ஈர்க்கப்பட்டு வேணு முன்னேற தொடங்கிறார். வேணுவுக்கு அவரது தாயாருக்கும் நன்றியோடு மாணிக்கவேல் தனக்கு ஒரு பொருத்தமான துணையை கண்டுபிடித்து நாகர்கோவில் காய்த்திரிக்கும் அறிமுகப்படுத்துகிறார். காய்த்திரி வேணுவின் உடல்நிலை குறித்து உறுதியளிக்கிறார். அவர்கள் காதலிக்க தொடங்குகிறார்கள். இதற்கிடையில் வேணு ஒரு திருடனாக மாறிய ரிக்ஷா ஓட்டுநரான குணசேகர் என்கிற குணாவை சந்திக்கிறார். அவர் மீது ஆர்வம் கொள்கிறார். அவரிடம் விசாரித்த போது குணா வேணுவிடம் காயத்ரி ஒரு வீட்டில் தான் நான் சந்தித்தவங்க காதலித்தவங்க விளக்குகிறார். ஆனால் அவரது கருவி வாழ்க்கை முறை காரணமாக அவர் தனது உணர்வுகளுக்கு பதிலளிக்க மறுத்துவிட்டார். குணா தன்னை சீர்திருத்தி கொள்வதன் மூலம் அவள் இதயத்தை வெல்லத் தொடங்கினார். ஒரு கட்டத்தில் உள்ளூர் பந்தயத்தில் கூட வெற்றி பெற முடிந்தது.
ஆனால் மீண்டும் நிராகரிக்கப்பட்டார். காயத்ரி ஒரு நாள் தன்னை மீண்டும் காதலிப்பார் என்று நம்பவும் ஒரு நேர்மறையான மனிதராகவே இருந்தார். இதை அறிந்ததும் வேணு காயத்ரியை எதிர்கொள்கிறார். ஒரு குணாவால் ஈர்க்கப்பட்டதாகவும் ஆனால் அது குடும்பத்தினரை எதிர்கொள்ள பயந்ததாகவும் ஒப்புக்கொள்கிறார். வேணும் ஒரு குணாவுடன் இருக்க ஊக்குவித்து ஏற்பாடு செய்யப்பட்ட திட்டத்தில் இருந்து விலகிறார். நாகர்கோவிலில் இருக்கும்போது வேணு வித்யாவை சந்திக்கிறார். அவள் வறுமையிலும் துயரத்திலும் இருப்பதை காண்கிறார். வித்யா தனது முன்னாள் கணவர் ரமேஷிடம் ஓடிப்போய் அவரை மனதாக விலகுகிறார். இருப்பினும் சிறிது நேரத்திலேயே வித்யாவை குளித்ததற்காக பக்கத்து வீட்டுக்காரை குருடாக்கி அவள் கர்ப்பமாக்கி தன்னைத்தானே கவனித்து கொள்ள விட்டு ரமேஷ் சிறைக்கு சென்றான். வேணு வித்யா மீது பரிதாபப்பட்டு அவளை மருத்துவமனைக்கு அழைத்து செல்கிறான். அங்கு ரஞ்சிதா காசாளராக வேலை செய்வதை கண்டு அவளுக்கு ஆச்சரியமாக அவளுடன் நடப்பு கொள்கிறான். வித்யாவுக்கு பிரசவ வலி ஏற்பட்ட பிறகு வேணு மாணிக்கவேலிடம் தனக்கு உதவுமாறு கெஞ்சுகிறான். இருப்பினும் கோபமடைந்த மாணிக்கவேல் மருத்துவமனையில் வேணுவை கோபமாக திட்டி உதவ மறுக்கிறார். மாணிக்கவேலை திட்டி தனது மகளை அவளுக்கு தேவைப்படும் நேரத்தில் மன்னிக்க தவறியதற்காக அவரை திட்டுகிறான். மாணிக்கவேல் மனம் வருந்தி வித்யாவுடன் சமரசம் செய்து குழந்தையை தன்னுடன் வீட்டிற்கு அழைத்து செல்கிறான். வேணுவின் கருணை மற்றும் இரக்கத்தை கண்ட ரஞ்சிதா அவன் மீது அன்பை வளர்த்துக் கொள்கிறார். இருப்பினும் அவனிடம் கொள்வதற்கு முன்பே ரஞ்சிதாவுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்ட மற்றொரு திருமண முன்முடிவு குறித்து தனது உற்சாகத்தை வேணு பகிர்ந்து கொள்கிறார். இதனால் அவள் மனம் உடைந்து போகிறார். அவனது சாத்தியமான காதலை பார்க்க முயன்றபோது ஏற்பட்ட பிரச்சனைக்கு பிறகு ரஞ்சிதா அவனது காயங்களுக்கு சிகிச்சை அளித்து கண்ணீருடன் தன் உணர்வுகளை பற்றி அவனிடம் கூறுகிறார். அதற்கு பதிலளிக்கும் விதமாக வேணு தனது தாயை அழைத்து ரஞ்சிதாவை திருமணம் செய்து கொள்ளும் முடிவை அவரிடம் தெரிவிக்கிறான். இது அனைவரையும் மகிழ்ச்சியடைய செய்கிறது. ராமன் தேடிய சீதை திரைப்படம். நடிகர்கள் வேணுகோபாலாக சேரன், நெடுமாறனாக பசுபதி, ஒரு குணசேகராக நிதின் சத்யா, ரஞ்சிதாவாக விமலா ராமன், வித்யா மாணிக்கவேல் வேடத்தில் ரம்யா நம்பீசன், தமிழிசை நெடுமாறனாக காஜலா, காயத்ரியாக கார்த்திகா, செந்தாமாரை காவல் கண்காணிப்பாளராக நவ்யா நாயர், மாணிக்கவேலாக மணிவண்ணன், முரளியாக கருணாஸ், ரமேஷாக விதாத் வித்யாவின் கணவர் அப்புக்குட்டி. ராமன் தேடிய சீதை திரைப்படம் தயாரிப்பு வார்ப்பு. இந்த படம் 2007 அறிவிக்கப்பட்டது. மேலும் படப்பிடிப்பின் போது புகைப்படம் அமர்வு நடைபெற்றது. கஜலா ஒரு கதாநாயகியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். கேரளாவை சேர்ந்த ரம்யா நம்பீசன் தேர்ந்தெடுக்கப்பட்டார். மேலும் அவர் 2வது அட்டவணையில் இணைந்தார். கதைக்கு 5 கதாநாயகிகள் தேவைப்பட்டதால் பொய்யின் விமலா ராமன், தூத்துக்குடியின் கார்த்திகா மற்றும் நவ்யா நாயர் ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். பசுபதி மற்றும் நிதின் சத்யா ஆகியோர் முக்கிய வேடங்களில் நடிக்க தேர்ந்தெடுக்கப்பட்டார். ராமன் தேடிய சீதை திரைப்படம் இசை. மேலும் இது நல்ல வரவேற்பை பெற்றது. பாலு மகேந்திரா மற்றும் பாக்யராஜ் ஆகியோர் ஜூலை 30 2008 அன்று சத்தியம் சினிமாஸில் நடைபெற்ற ஆடியோவை வெளியிட்டனர். ஆடியோ வெளியீட்டின் போது சேரன் தன்னை பற்றிய வதந்திகளை வெளியிட்ட செய்தியாளர்களை பற்றிய சர்ச்சைக்குரிய அறிக்கைகளை வெளியிட்டார். நீங்க நம்ம அடுத்த என்ன மூவி பார்க்க போறோம்னா அடுத்து சாட்டைங்க. இந்த படத்தோட இயக்குனர் எம் அன்பழகன், திரைக்கதை எழுதியவர் எம் அன்பழகன், சமுத்திரக்கனி தயாரித்தவர் சமுத்திரக்கனி, டாக்டர் பிரபு திலக், ஒளிப்பதிவு ரசமதி, திருத்தியவர் ஆர் நிர்மல், இசையமைத்தவர் ஜஸ்டின் பிரபாகரன், தயாரிப்பு நிறுவனங்கள் 1111 புரொடக்ஷன்ஸ் ஒரு நாடோடிகள், விநியோகித்தவர் ஸ்ரீ வாரி திரைப்படம், வெளியீட்டு தேதி நவம்பர் 29 2019 மொழி தமிழ். அடுத்த சாட்டை
இந்திய கல்வி முறையில் நிலவும் குறைபாடுகளை பற்றியது. படத்தின் கருப்பொருளை கருத்தில் கொண்டு இது செப்டம்பர் 2019 உலகளவில் வெளியிட திட்டமிடப்பட்டது. பின்னர் நவம்பருக்கு மாற்றப்பட்டது. அடுத்த சாட்டை திரைப்படம் கதைக்களம். தைலான் ஒரு தனியார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பணிபுரிகிறார். அவர் தனது அக்கறையுள்ள அணுகுமுறை, நட்பு இயல்பு மற்றும் மாணவர்களின் அதிகாரமளிப்பதில் சிறந்த மனப்பான்மை ஆகியவற்றால் தனது மாணவர்களாலும் நன்கு மதிக்கப்படுகிறார், நேசிக்கப்படுகிறார். இருப்பினும் தைலானின் பெரும்பாலான சக ஊழியர்கள் அவரை வெறுக்கிறார்கள். கல்லூரி முதல்வர் சிங்கப்பெருமாளின் ஒரே மகனான பழனிமுத்து தனது வகுப்பு தோழன் போதும் பொன்னுவை காதலிக்கிறார். ஆனால் அவருக்கு தனது காதலை ஒப்புக்கொள்ள தைரியமில்லை. ஏழை குடும்பம் பின்னணியை சேர்ந்த ஆதி என்ற தனது வகுப்பு தோழனை விட போதும் பொண்ணுக்கும் நல்ல பிம்பம் உள்ளது. கல்லூரி 2 முக்கிய குழுக்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. இதன் விளைவாக அந்தந்த சேர்ந்த குழுக்களை மாணவர்களிடையே அடிக்கடி மோதல்கள் ஏற்படுகின்றன. வெவ்வேறு பின்னணியில் இருந்து வந்தாலும் மாணவர்களை அமைதிப்படுத்தி ஒற்றுமையாக இருக்க தூண்ட தைலான் கடுமையாக முயற்சிக்கிறார். அதை அவர் வெற்றிகரமாக நிறைவேற்றுகிறார். தைலான் தனது சக ஊழியர் பேச்சு அம்மாளையும் காதலிக்கிறார். அவர் தனது அதே சித்தாங்களை பகிர்ந்து கொள்கிறார். இறுதியில் அவர்கள் திருமணம் செய்து கொள்கிறார்கள். மாணவர் பாராளுமன்ற என்ற குழுவை உருவாக்கும் திட்டத்தை தைலான் கொண்டு வருகிறார். இதன் மூலம் கல்லூரியின் அன்றாட நடவடிக்கைகளான தூய்மை, உள்கட்டமைப்பு போன்றவற்றை நிர்வகிப்பதில் மாணவர்கள் பொறுப்பேற்க வேண்டும். சிங்கப்பெருமாள் மற்றும் பிற இந்த யோசனையை வெறுத்தாலும் உள்ளூர் ஊடக சேனல்கள் தைலானி முயற்சிகளை பாராட்டுகின்றன. இதன் மூலம் கல்லூரிக்கு ஒரு நல்ல பிம்பத்தை பெறுகின்றன. ஏழை பின்னணியை சேர்ந்த மாணவர்கள் பயனடைய வேண்டும் என்பதற்காக பொறியியல் கல்லூரிகளை போலவே தங்கள் மாணவர்களுக்கும் வளாக நேர்காணல்களை ஏற்பாடு செய்யும் திட்டத்தையும் தைலான் தொடங்குகிறார். தைலான் தேவையான நடவடிக்கைகளை எடுத்து பல்வேறு அமைப்புகளை சந்தித்து வேலைவாய்ப்பு செயல்முறைக்கு அவர்களை அழைக்கிறார். அதில் அவர் வெற்றி பெறுகிறார். இது மற்ற கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது. இதற்கிடையில் ஆதிக்கும் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கிறது. மேலும் அவரது குடும்பத்தின் நிதி நிலையை மேம்படுத்த வேண்டும் என்று கனவு காண்கிறார். தைலானின் அவரை நன்கு புரிந்து கொண்டு அவருடன் நிற்க முடிவு செய்கிறார்கள். ஆனாலும் சிங்கப்பெருமாளின் ஈகோ அவரை தைலானை ஆதரிக்க விடவில்லை. சிங்கப்பெருமாள் மாணவர்கள் மீது தனது கோபத்தை அடிக்கடி காட்ட தொடங்குகிறார். ஆதியை தனது வகுப்பிலிருந்து வெளியே அனுப்புகிறார். இதனால் கோபமடைந்த பழனியும் வகுப்பை விட்டு வெளியேறுகிறார். அவர்கள் இருவரும் மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஒரு பெரிய விபத்தில் சிக்குகிறார்கள். இதில் ஆதி இறந்து விடுகிறார். பழனி படுகாயம் அடைகிறார். இதை கேட்ட சிங்கப்பெருமாள் தனது நடத்தைக்காக குற்ற உணர்ச்சியுடன் கல்லூரிக்கு விரைந்து சென்ற கல்லூரி நிர்வாகத்திடமிருந்து பணம் பெறும் திட்டத்துடன் செயல்படுகிறார். தைலான் அவர்களின் உரையாடலை ரகசியமாக பதிவு செய்த அனைத்து மாணவர்களும் அனுப்புகிறார். இதன் மூலம் குழுக்களின் உண்மையான நோக்கங்களை அமலப்படுத்துகிறார். கல்லூரி மாணவர்கள் ஒன்றுபட்டு தங்கள் கல்லூரி வளாகத்திலிருந்து வெளியேற்றுகிறார்கள். ஆதியின் அவர் மரணத்திற்கு பொறுப்பேற்ற சிங்கப்பெருமாள் அனைவரிடம் மன்னிப்பு கேட்கிறார். மேலும் பழனி தங்களை கவனித்துக் கொள்வார் என்று ஆதியின் குடும்பத்தினரிடம் உறுதியளிக்கிறார். வணக்கம். அடுத்து நம்ம என்ன பற்றி பார்க்க போறோம்னா டூரிஸ்ட் ஃபேமிலிங்க. படத்தோட இயக்குனர் அபிஷன் ஜீவனுங்க. திரைக்கதை எழுதியவர் அபிஷன் ஜீவன். தயாரித்தவர் மகேஷ்ராஜ், பசிலியன், யுவராஜ் கணேஷ். ஒளிப்பதிவு அரவிந்த் விஸ்வநாதன். திருத்தியவர் பரத் விக்ரமன். தயாரிப்பு நிறுவனம் $1 மில்லியன் ஸ்டுடியோக்கள், MRP என்டர்டைன்மெண்ட். நாடு இந்தியா, மொழி தமிழ். $1 மில்லியன் ஸ்டுடியோஸ் மற்றும் MRP என்டர்டைன்மெண்ட் ஆகியவை அபிஷனின் பெயரிடப்படாத திட்டத்தை அறிவித்த போது செப்டம்பர் 2024 படப்பிடிப்பு தொடங்கியதுங்க. மேலும் அதிகாரப்பூர்வ தலைப்பை டிசம்பர் மாதத்தில் அறிவிக்கப்பட்டது. முதன்மை புகைப்படம் கலை 35 நாட்கள் வேலை
மேல் சென்னையில் நடைபெற்றது. ஜனவரி 2024 ஆண்டு தொடக்கத்தில் நிறைவடைந்தது. இந்த படத்திற்கு இசையமைத்தவர் சீன் ரூவா.